ஆக்சுவலாக 1983 வருஷம் கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு பையன். அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த பையனுக்கு சமையலில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க அப்பாவும் ஒரு சமையல்காரராக இருந்ததுனால, நான் பட்ட கஷ்டத்தை நீ பட வேணாம், நீ போய் படி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் அப்பாவினுடைய பேச்சை தட்ட முடியாமல் அந்த பையனும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படித்து முடிக்கிறாரு. படித்து முடிச்ச ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்க அப்பாவே பார்த்தோம் அப்படின்னா சமையலில் ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே தனக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்ததுனால அந்த பையனும் துள்ளி குதிச்சு ஓடி வரான். ஓடி வந்ததோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 39 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கற்றுக்கிட்டு மாதம்பட்டி அப்படின்ற ஊரையே பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அடையாளமாக மாற்றுறாரு. அடையாளமாக மாற்றினதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவிஐபிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை விளையாட்டுத்துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமா நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, இவருடைய சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற பேரை ஒரு பிராண்டாக மாற்றினதோட மட்டும் இல்லாமல் இன்னை வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு நாளைக்கு 4000 பேருக்கு பல கார்பரேட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா சமைச்சுக்கிட்டும் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை பிடிச்சி செய்கிறோமா அப்படின்றது தான் முக்கியம்.